MCO கூட்டத்திலே உங்களை நாங்கள் இந்த Facebook, YouTubeல சந்தித்து போல இந்த வாரமும் உங்களை சந்திக்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். ஒரு சில அறிவிப்புகளை கொடுக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். வருகிற திங்கட்கிழமை மாஸ்டர்ஸ் ஆன்லைன் ஜூம் நடைபெறும், அதில் கலந்து கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை வாட்ஸ்அப் பிரேயர், பெண்கள் வாட்ஸ்அப் பிரேயர் நடைபெறும், அதிலையும் கலந்து கொள்ளுங்கள். மற்ற அறிவிப்புகளை உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டுக்கொண்டு இருப்போம், நீங்கள் அதை பார்த்து சபையில் வந்து கலந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ. அல்லேலூயா. இந்த காலை ஆராதனைக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷ சபையினர் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். மறுபடியுமாக இது கோவிட் காலமாக இருக்கிறபடியால் நாம் யூடியூப் மூலியமாகவும் ஃபேஸ்புக் மூலியமாக வருகிறோம். இருப்பினும் எல்லா காரியத்துக்கும் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோமாக. இந்த செய்தியை ஆரம்பிக்கும் முன்பாக நாம் கண்களை மூடி செபிப்போமாக. வீட்டில் இருந்து கண்டு கழிக்கிறவர்கள் தயவு செய்து கண்களை மூடி ஆண்டவரிடத்துல நாம் பிரார்த்தனை செய்வோமாக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் அற்புதமானவர். ஆண்டவரே, என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பா உமக்கு நாங்கள் எப்பொழுதும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போம். நன்றி நன்றி நன்றி. இந்த வார்த்தைகள் எங்களை உற்சாகப்படுத்தணும். இந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறபடியால் எங்களை உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கட்டி காக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கேட்கிற உங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதியோம். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய தலைப்பை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். 1 தெசலோனிக்கா 5:18 வேதம் சொல்லுகிற விதியாக எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆமென். ஏனென்றால் நம்ம இப்படி செய்யும் பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்குது. அப்படி என்று சொன்னால் எப்பொழுதும் நம்மளுடைய வாயிலே ஸ்தோத்திரம் வருகிறது தேவனுடைய சித்தமாக இருக்கும். என் நிலையிலும் ஸ்தோத்திரத்தை செலுத்துவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக சபையில நான் மோசேயை குறித்து உங்களோடு பேசிக் கொண்டு வந்தேன். இன்றைக்கும் ஒரு சில காரியங்களை மோசேயை குறித்து நான் பேச ஆசைப்படுகின்றேன். ஓகே, இதே யாத்திராகமம் புத்தகத்திலே 32வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்க போகிறோம். அந்த முதல் வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை, சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த சத்தியங்கள் நம்மை பலப்படுத்தும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் இப்படி சொல்கிறது: மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள். இங்க 2 காரியத்தை பார்க்க போகிறோம். இங்கே மோசே இருக்கிறதை பார்க்கிறோம், அதுக்கு பிறகு தேவன் இருக்கிறதை பார்க்கிறோம், ஜனங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அது 3வது காரியம். ஓகே, ஆனால் இந்த 2 கேரக்டர்கள் அல்லது தன்மைகளை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது மோசே யார் என்று பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் மோசே எப்படி தெரிந்து கொண்டார்? எகிப்துல அநேக ஆண் குழந்தைகளை ஃபாரோ சாகடித்துக் கொண்டு வரும்பொழுது ஆண்டவர் இந்த மகனை காப்பாற்றினார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் வேதத்தின்படி. ஆகையால் நாம் சொல்லலாம், ஒரு வகையில் சொல்லலாம், கற்பத்தின் கனியிலிருந்து மோசே ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார். அப்படி என்றால் இந்த மோசே ஒரு விசேஷித்தவனாய் இருக்கிறான், தேவனால் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவனாய் இருக்கிறான். அவன் பால் மறந்த பிறகு அவன் எகிப்து தேசத்துல பாரோவின் வீட்டிலே, அதாவது அந்த அரசனுடைய வீட்டிலே வளர்ந்து கொண்டு வந்தான். அவனுடைய மகனாக வளர்ந்து கொண்டு வந்ததை பார்க்கிறோம். ஆகிலும் அவன் யூதன் என்று அவன் அறிஞ்சபடியால் அவன் யூதனுக்கு உதவி செய்கிறதை பார்க்கிறோம். அது நிமித்தமாக அந்த தேசத்தை விட்டு அவன் ஓடி போகிறதா இருக்குது. அப்ப நம்ம என்ன அறிஞ்சு கொள்ளலாம்? அவன் எகிப்து தேசத்துல இருந்தாலும் அவன்
தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான். உயிருள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்ததை பார்க்கிறோம். அவனுடைய கொள்கை மாறவில்லை. அவன் தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். நம்ம என்னாகும் புத்தகத்துல 12வது அதிகாரம் வசனம் 3ல ஆண்டவர் மோசே குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார். இந்த பூமியில இந்த மோசேயை போல ஒரு சாந்த குணமுள்ள மனுஷன் இல்லை என்று சொல்கிறார். The most humble man was Moses. அதுக்கு பிறகு அதே 12வது அதிகாரத்துல 7வது வசனத்துல அவர் வீட்டிலே அப்படியாப்பட்ட அல்லது மோசையை போல ஒரு உண்மை உள்ள மனுஷன் இல்லை. ஆக 2 காரியங்கள் சொல்கிறார். ஒன்று, இந்த மோசையோடு பார்த்து சொல்கிறார் மிகவும் சாந்த குணம் உள்ளவராயிருக்கிறார். 2வது நாம பார்க்கிறோம் உண்மை உள்ளவராயிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக இடத்துல தன்மைகளை பார்க்கும் பொழுது இந்த சாந்தமும் இல்லை, இந்த உண்மைத்துவம் இல்லை. இந்த ஊழியக்காரர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், வாய் திறந்தா பொய். ஆனால் மோசே குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது உண்மை உள்ளவன் என்று சொன்னார். அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு காரியமா இருக்கு. என் இருதயத்தை தொட்ட ஒரு காரியம். உண்மையும் உத்தமம் உள்ள ஒரு ஊழியக்காரனா இருந்தான். ஆனால் ஆண்டவர் இந்த மோசையை தெரிந்து கொள்ளும் பொழுது அவன் ஆடு வைத்துக் கொண்டிருந்தான். அவன் போக வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் தான் அவனை வற்புறுத்தி போக சொன்னதை பார்க்கிறோம். ஆகையால் தான் அவன் ஆரோனை தெரிந்து கொண்டு போனதை பார்க்கிறோம். சரி, ஆக இந்த மோசையுடைய கொள்கையை நம்ம பார்க்கும் பொழுது உண்மை உள்ளவனாக இருந்ததுனால ஆண்டவர் அவனை தெரிஞ்சு கொண்டார், ஊழியத்துக்கு பயன்படுத்தி கொண்டு வந்தார். ஆக ஆண்டவருடைய கண்கள்ல உண்மை உள்ள ஒரு மனுஷனை பார்த்து இந்த ஜனங்கள் சொன்னாங்க, இவன் எப்படியாப்பட்டவன் தெரியலையே, வழிநடத்தி கொண்டு வந்தான், எங்களை பாதியில விட்டுட்டு போயிட்டான் என்று சொல்லி குறை கூறுவதை பார்த்தோம். ஆக நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த ஜனங்கள் என்ன செய்திருக்குன்னு சொன்னா, ஒரு காலத்துல அவர்கள் எகிப்துல இருக்கும் பொழுது அடிமைத்தனத்துல இருந்தார்கள். ஒரு காலத்துல எகிப்து தேசத்துல இருக்கும் பொழுது அவர்கள் பாவத்துல சாபத்துல இருந்தார்கள். எகிப்து ஜனங்கள் மத்தியிலே அவங்க பார்க்கும் பொழுது ஃபாரோக்கு அடிமை. ஃபாரோ ஒரு டிக்டேட்டரா இருந்தான். டிக்டேட்டர் சொல்லும் பொழுது சர்வ அதிகாரியா இருந்தான். ஓகே, அப்படியாப்பட்ட ஒரு கட்டுல இருந்து ஆண்டவர் இவர்களுக்கு விடுதலை கொடுத்ததை பார்க்கிறோம். ஓகே, ஆக இந்த ஜனங்கள் என்ன செய்திருக்குன்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கென்று ஒரு நல்ல தலைவரை தேர்ந்து கொண்டிருக்கிறார், உண்மையுள்ள தலைவரை எடுத்துக் கொண்டிருக்கிறார், சாந்தமுள்ள தலைவரை எடுத்துக் கொண்டிருக்கிறார், ஞானமுள்ளவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஆகையால் நாம் தேவனுக்கு நன்றி சொல்லிட்டு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது அவர்கள் மறந்து விட்டார்கள். ஓகே, எகிப்துல என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது அங்கே அவர்களை விடுதலை ஆக்கும் பொழுது ஆண்டவர் அநேக பாடுகளை கொடுத்தார். யாருக்கு கொடுத்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்ல, ஆனால் எகிப்தியர்களுக்கு கொடுத்தார் 10 விதமான வாதை. ஆனா இன்றைக்கு நம்ம ஒரு வாதை கீழே இருக்கிறோம். என்ன வாதை? COVID-19 கீழே இருக்கிறோம். ஆகிலும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இந்த 10 வாதைகளிலிருந்து காத்து கொண்டது போல இன்றைக்கு நம்ம பயப்படாமல், ஆண்டவரே நீர் எங்களை காத்துக் கொள்வீர் என்று சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். நன்றி செலுத்த முடியுமா? ஆண்டவர் நிச்சயமாக நீர் எங்களை காத்துக் கொள்வீர். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாதே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி மோசே சொன்ன வசனம் உண்மையாகட்டும். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஓகே, நான் ஏன் சொல்லிக் கொண்டு வரேன், ஒவ்வொரு காரியத்தை நான் சொல்ல பின்னு சொல்லிக் கொண்டு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்கன்னு சொல்லுவேன். இந்த காலத்துல நம்ம நன்றி சொல்லும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது தேவ பிரசனம் தான் நமக்கு உதவி தரப்போகிறது. ஆகையால் 10 விதமான வாதைகள் வந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை பாதிக்கவில்லை. ஓகே, அதுக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு காரியம் நடந்து மரணம் நெரிச்சு மூத்த குழந்தைகள்லாம் மறிக்கும் பொழுது இஸ்ரவேல் வீட்டுல அவர்கள் ரத்தத்தை பூசினதுனால, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அந்த கதவுகளை பூசினதுனால அவர்கள் வீட்டுல மரண தூதன் நுழைய முடியவில்லை. ஆனால் எகிப்து வீட்டுல மரணம் வந்ததை பார்க்கிறோம். ஆகையால் மரணத்திலிருந்து தேவன் அவர்களை காத்து விட்டதுனால இவர்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்? தேவனை மறக்காதபடி தேவனுக்கு நன்றி சொல்லியிருக்கிறோம். இந்த மரணத்திலிருந்து இது மோசையும் ஆரோனும் பயன்படுத்தினார். ஆகையால் அவர்கள் என்ன செஞ்சிருக்கோம்? மோசைக்கும் ஆரோனுக்கு நன்றி செலுத்திருக்கிறோம். ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்பொழுது அவர்கள் நன்றி இல்லாதவர்கள் கொஞ்ச நேரத்துல மறந்து விட்டார்கள். ஓகே, சில ஆட்களை பார்த்து சொல்லுவாங்க, ஓகே, ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை பார்த்து சொல்லுவாங்க சிப்பாட் உப்பா அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் சீக்கிரமாய மறந்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஓகே, ஆக நம்ம பார்க்கும்பொழுது அவர் வெளியே கொண்டு வரும்போது அவ்விதமான ஆபத்திலிருந்து மரணத்திலிருந்து அவர்களை காப்பாற்றி கொண்டு வரும்பொழுது செங்கடல் வருகிறது. செங்கடல் ஒரு ஞானஸ்தானத்தை போடுகிறது, பெப்திசம் போல இருக்கிறது. ஓகே, மரித்து உயிரோடு வருகிறார்கள். அவர்கள்
மரிக்க வேண்டிய இடம், ஆனால் மரிக்கவில்லை. நம்ம பார்க்கிறோம் அந்த இடத்துல எகிப்தியர்கள் மரித்தார்கள், அவர்கள் வெளியே வந்தார். நான் என்ன சொல்லிக் கொண்டு வருகிறேன், ஒவ்வொரு அற்புதம் ஆண்டவர் செய்து கொண்டே வருகிறார். அதற்கு பிறகு அவர்களுக்கு ஆகாரம் இல்லை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். யாத்திராகம புத்தகத்திலே 16வது அதிகாரத்துல 17வது அதிகாரத்துல பார்க்கிறோம். 16ல நம்ம பார்க்கும்பொழுது சாப்பாடு இல்லைன்னு சொன்ன உடனே வானத்தை திறந்து வானத்திலிருந்து மன்னா கொடுத்தார். அது எதை குறிக்கிறது? இன்றைக்கு நமக்கு வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால், ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால், தயவு செய்து அன்பான சகோதரரே, நீங்கள் வீட்டில் இருக்கும்பொழுது அதே அநேக மணி நேரங்கள் உங்களுக்கு இருக்கிறது. வானத்திலிருந்து வந்த மன்னாவாகிய தேவனுடைய வார்த்தை தயவு செய்து நீங்கள் சாப்பிடுங்கள். அது இயேசு கிறிஸ்துவாகவும் இருக்கிறார் என்று நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். சோ இந்த மன்னாவை நாம் புசிக்க வேண்டும். ஓகே, ஆகாரம் உள்ள டைம்ல மன்னா வானத்திலிருந்து கொடுத்தார். ஆகையால் பெரிய ஒரு அற்புதம் அவர் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் அந்த அதிசயம் நடந்துகிட அவர்கள் நம்பவில்லை. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கிறோம், தண்ணீர் இல்லை என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நான் ஓரேபிலே அங்கே ஒரு கண்மலை மேல் நிற்பேன், அந்த கண்மலையை அடி என்று சொல்லி மோசே கட்டளையிடும் பொழுது, அந்த கண்மலையை அடிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கும் பொழுது எப்படி அங்கே ரத்தம் வந்ததோ அதே போல தண்ணீர் வந்ததை பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே அடிக்கும் ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். ஆக அந்த இடத்துல தண்ணீர் ஊத்தி கொண்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு நதி, ஒரு ஜீவ நதியை போல் வருகிறது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவ நதியா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அங்கே எகிப்து தேசத்துல இருக்கும் பொழுது அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் வெளியாக்குனாரு, நன்றி செலுத்தியிருக்கிறோம். அங்கே வாதைகள் வந்தது, ஆண்டவர் விடுதலை கொடுத்தார், நன்றி செலுத்தியிருக்கிறோம். அங்கே மரணம் வந்தது, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மரணம் இல்லாமல் காத்து கொண்டார், நன்றி செலுத்தியிருக்கிறோம். நன்றி செலுத்தவில்லை. அங்க வனாந்திரத்துல அங்கே செங்கடல் முன்னே வந்தது, பின்னுக்கு எகிப்தியர் வந்தாலும் அந்த ஆபத்திலிருந்து ஆண்டவர் காப்பாற்றினார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்டார்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியிருக்கிறோம். அதற்கு பிறகு அங்கே மன்னா கொடுத்தாரு, வானத்திலிருந்து ஆகாரம் திருப்தி படுத்தினாரு, அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியிருக்கிறோம். தாகமாயிருக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஓடினார்கள், தண்ணீர் கொடுத்தார், அதற்கு நன்றி செலுத்தி இருக்கணும். ஆக ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திருக்கிறோம். ஆனால் இந்த ஜனங்கள் நன்றி செலுத்தவில்லை. நீயும் நானும் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஆகாரத்தை கொடுத்து கொண்டு வருகிற அளவா நன்றி செலுத்தணும். சரி, அடுத்தது இந்த மோசையை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இந்த மோசை என்ன செய்தார்னா, 40 நாள் அந்த சீனாய் மழை மேலே இருந்தான் என்று பார்க்கிறோம். 40 நாள் நிச்சயமாக அங்க அவன் ஜோலி பண்ண போல, ஹாலிடே எடுக்க போல, ஆனால் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த யாத்திராகம புத்தகத்தில் 24வது அதிகாரம் 12ல இருந்து 15 வரை நம்ம பார்த்தோம் என்று சொன்னா, ஆண்டவர் தான் கட்டளையிட்டார் போக சொல்லி, நீங்க அங்க போங்க, உனக்கு மோசே, உனக்கு நான் கட்டளைகளை கொடுப்பேன், கற்பனைகளை கொடுப்பேன், இதை நீங்க என்ன செய்யணும் சொன்னா உன் ஜனங்கள் மத்தியில கொடுக்கணும். அப்படி என்று சொன்னால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த 6 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு அவர் ஆண்டவரிடத்துல உட்கார்ந்திருந்து ஆலோசனை, இஸ் கெட்டிங் கவுன்சில் ஃப்ரம் தி லார்ட், how to lead the people of Israel. அங்க ஒரு நன்மையான காரியத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். ஓகே, அது மாத்திரமல்ல, வேதத்துல நம்ம பார்க்கிறோம், ஏசியா புத்தகத்துல 40வது அதிகாரம் வசனம் 31ல, கர்த்தருக்கு காத்திருப்போரோ புது பலன் அடைவார்கள் சொல்றார். அல்லேலூயா. ஆக மோசே நிச்சயமாக அவனும் ஒரு சாதாரண மனுஷன், அவன் கர்த்தருடைய பாதத்துல இருந்ததனால தான் ஆவிக்குரிய ரீதியில் நான் சொல்லுவேன், அவனுக்கு புது பலன் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியம், கர்த்தருடைய பாதத்தில் இருந்தால்தான் ஒரு நம்பிக்கை வரும், கர்த்தருடைய பாதத்தில் இருந்தால்தான் ஒரு நிச்சயம் வரும், கர்த்தருடைய பாதத்தில் இருந்தால்தான் ஒரு சமாதானம், சந்தோஷம் வரும். எப்படி இந்த மோசேக்கு ஒரு வல்லமை வந்துச்சு, எப்படி நான் சொல்றேன்னு சொன்னா, 2வது முறை நீங்க பார்க்கும் பொழுது அந்த மறுபடியும் 40 நாள் சீனாய் மலையில் இருந்து அவன் வரும்பொழுது, கீழே வரும்போது ஒரு அற்புதமான சம்பவம் நினைச்சு. என்ன தெரியுங்களா? யாருமே மோசே முகத்தை பார்க்க முடியல. ஏன் சொன்னால் தேவனுடைய மகிமை, the glory of the Lord was covering Moses, they cannot see. ஆகையால் அவன் கர்த்தருடைய பாதத்தில் இருந்ததனால தேவனுடைய மகிமையும் பெற்றுக்கொண்டான், தேவனுடைய வல்லமையும் பெற்றுக்கொண்டான். கர்த்தருடைய பாதத்தில் இருக்கும்போது கர்த்தருக்கு காத்திருப்போரும் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழுப்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி ஏசியா 40:31 சொல்லுகிறது. ஆகையால் இன்றைக்கு நம்மால் நடக்க முடியலையா? நாளைக்கு எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண சூழ்நிலைய, நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரே, இந்த கோவிட் காலத்துல எங்களுக்கு பாரமா இருக்கு, எங்களுக்கு கவலையா இருக்கு. ஆண்டவரே,
நாட்கள் ஓடுனது போல தெரியலையே, மாதங்கள் ஓடுனது போல தெரியலையே, வருஷம் ஆண்டவரே முடிய போகுது ஆண்டவரே, ஒரு வருஷம் முடிஞ்சது போல தெரியல, படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் படிச்சது போல தெரியல என்று சொன்னார்கள். ஆனாலும் நீங்கள் கர்த்தருடைய பாதை தயவு செய்து அநேக மணி நேரம் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்துருங்கள், எல்லாவற்றையும் ஆண்டவர் சரி கட்டுவார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது புது பலன் அடைவார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த யோவான் புத்தகத்துல, விசேஷமா வெளிப்படுத்துற விசேஷ புத்தகத்துல 1வது அதிகாரம் வசனம் 10, அவர் கர்த்தருடைய நாளிலே ஆவியிலே இருந்தாராம். அவர் ஆவியிலே இருந்ததுனால ஆண்டவர் அவருக்கு வெளிப்பாட்டை கொடுத்தார், வெளிப்பாட்டின் புத்தகத்தை கொடுத்தார். அந்த 22 அதிகாரங்களும் அவர் ஆவியிலே இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கொடுத்ததை பார்க்கணும். அப்போ உங்களுக்கு எனக்கு எப்பொழுது வெளிப்பாடு வரும்? இந்த வேதத்தை நம்ம வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுது வெளிப்பாடு வரும் என்று சொன்னால், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது வெளிப்பாடு வரும். ஆக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். 3வது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த மகன் காத்திருக்கும் பொழுது அவன் வெட்கப்பட்டு போகவில்லை. வேதத்துல கூட பார்க்கிறோம், ஏசியா 49:23 கூட எந்த மனுஷன் கர்த்தருக்கு காத்திருக்கிறானோ அவன் வெட்கப்பட்டு போக மாட்டார். ஏதோ சங்கீதம் 25:3 கூட நம்ம பார்க்கிறோம், யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்களோ அவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஆக கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த ஜனங்கள் இன்றைக்கு என்ன செய்திருக்குன்னு சொன்னால், ரெண்டு பாவங்களை செய்தார். ஒன்று, அவருடைய தலைவராக இருக்கிற மோசேக்கு விரோதமாக பேசினார்கள். 2, அவர்களை வழி நடத்தி வந்த தேவன் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவிசுவாசமாயிட்டார்கள். வேற தேவர்களை உருவாக்கி கொடு என்று கேட்டார்கள். ஆக அவர்கள் மோசேக்கு உண்மையாகவில்லை, தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இல்லை. என்ன செய்திருக்குன்னு சொன்னா, ஆண்டவரே நீர் செய்ததை நாங்கள் நினைவுக்கு வருகிறோம், நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி என்று சொன்னோம். நம்ம ஒரு காரியத்தை உணரணும், ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். கானான் தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். இப்பொழுது எகிப்திலிருந்து அவரை கொண்டு வந்து இந்த கானான் தேசத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. வானத்துல நட்சத்திரங்களை போடவன் சந்ததியை பெருக பண்ணுவேன் சொல்வார். இப்பொழுது ஒரு பெரிய சந்ததியை அவர் வெளியே கொண்டு வருகிறார்கள். ஆக தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த உண்மை உள்ள தேவனுக்கு இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லியிருக்கணும். ஆக இவர்கள் எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்கும் நன்றி செலுத்தி கொண்டே இருந்திருக்கணும். எல்லா காரியங்களுக்கும் நன்றி செலுத்தவில்லை. நல்ல ஒரு தலைவனை கொடுத்தார், வழி நடத்தி கொண்டு வருகிறார், ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆனால் இவங்க செய்த பல தப்பிதங்கள் உண்டு. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு மனுஷன் ஒரு பட்டணத்துக்கு வேலைக்கு போனானா. அந்த மனுஷன் வறுமையான நிலைமையில இருந்தார். அவனுக்கு ஒரு மனைவி, ஒரு தாய், வயசான தாய், 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த பட்டணத்துக்கு போயிட்டு வேலைக்கு போகும்பொழுது ஒரு நாள் ஆகாரத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி சாயங்கால வேலையில ஒரு ரெஸ்டாரண்ட் போனான். ரெஸ்டாரண்ட் போயிட்டு அவனுடைய கதையை சொன்னான் அந்த ஓனர்கிட்ட. அந்த ஓனர் என்று சொல்லும்போது அந்த ரெஸ்டாரண்ட் சொந்தக்காரர்கிட்ட. அப்ப அந்த சொந்தக்காரர் எல்லாம் கேட்டுட்டு ரொம்ப பரிதாபப்பட்டு உற்சாகப்படுத்துறாராம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அது சொன்னாராம், ஐயா எனக்கு காசு இல்லை, கொஞ்சம் காசு தான் இருக்கு, அந்த காசுக்கு எங்களுக்கு சாப்பாடு போட்டணும் பேக் பண்ணி கொடுத்தா போதுன்னு சொல்லி கேட்டாராம். ஸோ அந்த மனுஷன் என்ன செஞ்சாரா, அந்த மேனேஜர் பேக் பண்ணி கொடுத்தாராம். அங்க வீட்டுக்கு போயினாராம் சந்தோஷமாக. இப்படியாக ஒவ்வொரு நாளும் அவன் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்பொழுது அந்த மேனேஜர் நேரடியாக அவரோட பேசிட்டு உற்சாகப்படுத்துவார். ஐயா நீ செய்கிற காரியம் நல்ல ஒரு காரியமா இருக்குது, நீ உன் பிள்ளைகளோட படிப்புக்காக அக்கறை எடுக்கிற, நீ உன்னுடைய மனைவிக்காக அக்கறை எடுக்கிற, நீ ஒரு வீடு வாங்கன்னு சொல்ற நல்ல ஒரு காரியம் சொல்றாரு. பல வருடங்கள் ஆன பிறகு, ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு இந்த மனுஷன் ஒரு சாயங்கால வேலையை வந்து அந்த மேனேஜர்கிட்ட சொல்றாரா, மேனேஜர்கிட்ட பார்த்து சொன்னாராம், உங்களுடைய ரெஸ்டாரண்ட்ல மிகவும் உயர்வான அல்லது விலை உயர்ந்த சாப்பாடை இன்னைக்கு பேக் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா நான் மிகவும் சந்தோஷமா இருக்கேன், ஆண்டவரோட கிருபையினால எங்களுக்கு ஒரு வீடு கிடைச்சிருச்சு, நல்ல வீடு கிடைச்சிருக்கு, என்னுடைய குடும்பத்தையே நான் கொண்டு வர போறேன், அதனால இன்னைக்கு நான் கொண்டாட்டம் பண்ண போறேன், அங்க மிக சிறந்த சாப்பாடு, மிக உயர்ந்த ஒரு சாப்பாடை கொடுங்கன்னு சொன்னாராம். அதே போல அந்த ஓனர் என்ன செஞ்சாரா, பேக் பண்ணி கொடுத்தாராம். உடனே அவர் வீட்டுக்கு கொண்டு போன பிறகு அவரு அந்த பொட்டணத்தை திறந்து பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இன்னைக்கு நான் ஏமாத்தப்பட்டோன்னே இந்த மேனேஜர் வந்து தப்பா கொடுத்துட்டாரா அப்படின்னு நினைச்சாரு. ஏன்னு சொன்னா அன்றாடம் அவர் சாப்பிடுற அதே பொட்டணம் தான் இருந்துச்சா, அன்றாடம் அவர் 50 காசுக்கு சாப்பிடுவார். ஆனா இன்றைக்கு அந்த மேனேஜர் கிட்ட சொன்னார், நான் 5 வழி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 5 வழிக்கு உள்ள பொட்டணத்தை கொடுத்தாராம். சோ
என்னை ஏமாத்திட்டாரு, நான் எப்பொழுதும் 50 காசு போட்டணும் அதே பொட்டணத்தை கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் இதை நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு சொல்லிட்டு அந்த மேனேஜர்கிட்ட தேடி போறான். அந்த மேனேஜரை தேடி போகும்போது அந்த மேனேஜர் வீட்டுக்கு போயிட்டாராம். அப்ப அந்த ஒரு வேலைக்காரர் தான், அவர் பேர் ஜான். அந்த ஜான்கிட்ட சொன்னாரா, ஜான் நீங்க தப்பிதமாக எனக்கு ஒரு பேக்கெட் கொடுத்துட்டீங்க, நான் வீட்டுக்கு போகும்போது இந்த பேக்கெட்டை பார்த்தேன், எப்பொழுது வாங்குற 50 காசு பேக்கெட்டா அப்படின்னு சொன்னார். உங்களுடைய ரெஸ்டாரண்ட்ல மிகவும் சிறந்த சாப்பாடு, அந்த விலைவந்த சாப்பாடு எனக்கு கொடுக்க சொன்னேன்னு, எவ்வளவு அதுன்னு கேட்டாரா. அப்ப அந்த ஜான் சொன்னாரா, மிகவும் விலை உயர்ந்த சாப்பாடு இந்த ரெஸ்டாரண்ட் நாங்கள் 5 வெள்ளி தான் சார்ஜ் பண்றோம்னு சொன்னாராம். உடனே திடுக்குன்னு போயிட்டோம். அப்போ இவ்வளவு நாள் 5 வெள்ளி சாப்பாடு இந்த மேனேஜர், இந்த பாஸ் எனக்கு 50 காசு பேக் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க. ஐயோ, நான் சீக்கிரமாக தப்பிதமா கணக்கு போட்டு இவ்வளவு நல்ல மனுஷனா இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் கண்கள் கலங்கி வச்சான். ஒரு பக்கமா போனாராம். அதுக்கு பிறகு அந்த ஜான் கூப்பிட்டாரு, வாங்கியா பாஸ் சொன்னாரு நீங்க வருவீங்க, நீங்க வரும்பொழுது ஒரு பையன் கொடுக்க சொன்னாரு சொல்லிட்டு ஒரு பையன் கொடுத்தாரா. அந்த பைய இவர் தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த 6 வருடங்கள் ஒவ்வொரு நாளும் 50 காசுக்கு சாப்பிட்டு போற அந்த 50 காசெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த பாஸ் திரும்ப கொடுத்திருக்கிறாரு. அப்ப பார்த்தாராம், ஐயோ இந்த பாஸ் இவ்வளவு நன்மை நமக்கு செய்திருக்கிறாரு, நம்ம தான் தப்பா கோவப்பட்டமே, அவர் ஏச வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாவம் செஞ்சுட்டோம்னு சொல்லி அவர் மனது கவலைப்பட்டாராம். இந்த சம்பவத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நீங்கள் பார்க்குறீங்க. என்னன்னா, சீக்கிரமா நம்ம எடை போட்டுறக்கூடாது. யாருமே சீக்கிரமா எடை போட்டு தப்பிதமாய் நம்ம சொல்லக்கூடாது, தப்பிதமாக ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அல்லது நியாயம் தீர்க்கக்கூடாது. இது ஒரு மிக முக்கியமான காரியம். ரெண்டாவது, நமக்கு ஒரு பெருமை வரக்கூடாது. இவ்வளவு நாள் அதை சாப்பிட்டா கொஞ்சம் பணம் கையில வந்தோடனே அவனுக்கு பெருமை ஆயிடுச்சு அல்லவா, அது ஒரு தப்பிதமான காரியம். மூணாவது, நம்ம என்ன செய்யணும், அந்த 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 எஜமான் அவனுக்கு நன்மை தான் செய்து வந்தான், ஆனால் இவன் சந்தேகப்பட்டான், இவன் ஆத்திரப்பட்டான். தேவன் மேல சந்தேகப்படக்கூடாது, தேவன் மேல கோபப்படக்கூடாது. ஓகே. நான்காவது என்ன நினைச்சுன்னா, ஏற்ற காலத்துல ஏற்ற வகையில அவனுக்கு நன்றி செலுத்த தெரியாமல் போயிடுச்சு. நம்மளும் அப்படி இருக்கக்கூடாது. எல்லா காரியங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு நமக்கு வீடு வாசல் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இன்றைக்கு நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், இன்றைக்கு நமக்கு ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல சூழ்நிலையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு தேசத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு சமயம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 3 வேளையும் நமக்கு ஆகாரம் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். இம்மட்டம் வழி நடத்தின தேவன் இன்னமும் வழி நடத்துவார். இஸ்ரவேலை வழி நடத்தின தேவன் உங்களையும் வழி நடத்துவார். அங்க இந்த கோவிட் காலம் மிகவும் ஒரு சோர்வான காலமா இருந்தா கூட கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்போம். காணாமலே கர்த்தர், நம்ம அறியாமலே கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். எப்படி அந்த பாஸ் அந்த வேலைக்காரருக்கு தெரியாமலே அந்த 50 காசு சேர்த்து வைத்திருந்தார், அதே போல நமக்கு கர்த்தர் சேர்த்து வச்சிருக்கார். அநேக காரியங்கள் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மரித்ததுனால பரலோக ராஜ்யம் நமக்கு உண்டு. அதனால நம்ம வேற கர்த்தர் எல்லா காரியமும் நன்மைக்காக தான் செய்வார். ஓகே. நன்மையானது எதுவோ, பூர்ணமானது எதுவோ அது பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவின் எடுத்து வருகிறது. அவை ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன். தயவு செய்து நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு, எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எப்படியாப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், கஷ்டமா தான் இருக்கும், ஆனால் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மெய்யாகவே அன்றைக்கு மோசேயினிடத்திலும் தேவனிடத்திலும் நன்றி சொல்லிக் கொண்டு வந்தார்கள். எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தால் இழந்தார்கள். அவர்கள் முறுமுறுக்க வழியில விழுந்து செத்து போனார்கள். ஆகையால் சபையில கூட நீங்கள் தயவு செய்து முறுமுறுக்காத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் வழியிலே ஆண்டவர் அப்படியே செதுக்கி போட்டுருவாரு. ஓகே. நம்ம பின்தங்கி போறதா இருக்கும். ஆசீர்வாதம் வேணுமா, கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆசீர்வாதம் வேணுமா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்போம். ஒருவருக்கு ஒருவர் ஜெபித்து தாங்கிக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லா காரியங்களும் அன்றைக்கு விசேஷமாக இந்த கோவிட் காலங்களில் அகில உலகமும் பிரச்சனையில இருக்கு, அகில உலகமும் பயத்தில் இருக்காது. ஆனாலும் கர்த்தாவே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், என்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவனாயிருக்கிறேன். வீட்டில் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளின் ஆசீர்வதித்து இன்னும் மென்மேலும் உயர்த்தும்படி நான் சொல்லிக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மறுபடியுமாக சபைகள் திறக்கப்படணும், மறுபடியுமாக ஜனங்கள் வந்து ஆராதிக்கிறோம், சேர்ந்து ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி. இந்த சபை மக்களை ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கும்படி பெயர் பெயராக அவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். மோசேயிட ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக செபித்தான் ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசினான்.
அதே போல நாங்களும் பரிந்து பேசுகிறோம், ஒவ்வொருத்தருக்காக பரிந்து பேசுகிறோம். ஒவ்வொருத்தரையும் காத்துக்கொள்ளும். அவர்கள் மேல் ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதம் ஊத்துப்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளிலிருந்து எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலையாகப்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களோடு இருப்பாராக. மீண்டும் அவர்களை சந்திக்கும் வரை ஆண்டவரே அவர்களை காத்து வழிநடத்தி துதி கன மகிமை உமக்கு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களால் மன்னித்து என் நோயெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கடலுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இயேசுவே ஆசீர்வாதம் தந்தவரே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இயேசுவே உயிரோடு எழுந்தவரே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். ஆதியிலே வார்த்தை நீரே, உன்னத தேவன் நீரே, படைப்பினில் காணாம் மகிமை கிறிஸ்துவில் இன்று நாம் கண்டோம். இது அழகின் நாமமே, இது அழகின் நாமமே, இயேசு ராஜா நாமம் மேன்மையே. இது அழகின் நாமமே, ஈடு இணை இல்லையே. இது அழகின் நாமமே, இயேசு